ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம டின்னருக்கு ரவா பொங்கல் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான சாமான்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டம்ளரில் நான் 2 டம்ளர் ரவை எடுத்துட்டுருக்கேன். இது அப்ராக்சிமேட்டாக ஒரு 300 கிராம் இருக்கும். இதுக்கு தேவையான உப்பும் போட்டு வச்சுருக்கேன். இது வறுக்காத ரவை தான். இதுக்கு 100 கிராம் பாசிப்பருப்பு எடுத்துகிட்ருக்கேன். இதுக்கு மிளகு, ஜீரகம், பச்சை மிளகா, இஞ்சி, கருவேப்பிலை, பெருங்காயம் தாளிக்கணும். முந்திரி பருப்பு நம்ம தாளித்து கடைசியில் நெய்யில் சேர்த்துக்கணும். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இதுக்கு பாசிப்பருப்பை முதல்ல நம்ம இந்த 100 கிராம் பாசிப்பருப்புக்கு இதால் நான் 1 டம்ளர் தண்ணி விட்டு இதை நல்லா குழைய 3 விசில் விட்டு வேக வச்சுட்டுருக்கேன். அதுலேயே நம்ம இந்த ரவை பொங்கலுக்கு தேவையான அளவு தண்ணீரை சேர்த்து கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கணும். இதுக்கு நான் இந்த ரவைக்கு 2 டம்ளர் ரவைக்கு நான் இப்போ ஒரு 4 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த 4 டம்ளர் தண்ணியும் பாசிப்பருப்பு வெந்ததையும் சேர்த்து இது லேசாக கொதிக்க வச்சுட்ருக்கேன். இப்போ நம்ம 1 டம்ளர் தண்ணியை கடைசியில் இதெல்லாம் வாஷ் பண்ணி அதில் விட்டும்போது ஒரு 5 டம்ளர் தண்ணி இதுக்கு சேர்ந்துடும். இதுவே இதுக்கு போதுமானது. இப்போ நம்ம முதல்ல அடுப்பை பற்ற வச்சு ரவையை வறுத்துக்கலாம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். இந்த நெய்யோட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கணும். 4 டீஸ்பூன், டேபிள் ஸ்பூன் இல்லை, 4 டீஸ்பூன் ஆயில். நீங்கள் எந்த ஆயில் வேணால் விட்டுக்கோங்க. ஆயில் விட்டுருக்கேன்னா, ஆனால் நல்லெண்ணெய் விடாதீங்க, அது வாசனை நல்லா இருக்காது. இதில் முதல்ல நம்ம கடுகு சேர்த்துடணும். 1 டீஸ்பூன் கடுகு, இப்போ கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம தாளிக்கிற பொருள்லாம் சேர்த்துடலாம். இதோட கொஞ்சம் முழு மிளகு போட்டுக்கிறேன். கொஞ்சம் மிளகு பொடியும் போட்டுக்கலாம். முழு மிளகு போட்டிருக்கேன். கொஞ்சம் மிளகு பொடி பண்ணதும் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதுதான் இதுக்கு காரம். ஸோ இப்போ நம்ம இந்த ரவையை கொட்டி வறுக்க வேண்டியதான். இது வீட் ரவா, அதனால உங்களுக்கு இந்த கலர் தெரியும். வீட் ரவான்னொடனே நீங்கள் கோதுமை ரவான்னு நினச்சிக்காதீங்க, அது இல்லை. பட் கோதுமையில் செய்த ரவா, சூஜி தான். கொஞ்சம் வாசனை வரும் வரையே இதை வதக்கணும். வதக்கிட்டு இந்த பாசிப்பருப்பு சேர்க்கும் போது நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ அடுப்பை நம்ம ஃபுல் சிம்மில் வச்சுக்கணும். ஃபுல் சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம இந்த பாசிப்பருப்பு தண்ணியை அதில் சேர்க்கணும். இப்போ அதோட இன்னும் 1 டம்ளர், மொத்தம் 5 டம்ளர் தண்ணி. சிம்மில் வச்சுட்டு கிளறிட்டே இருக்கணும். ஒரு 2 நிமிஷம் கிளறணும். அதுக்கப்புறம் மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடணும். இது நான் 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு வெந்தப்புறம் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். டேஸ்டியான ரவா பொங்கல் ரெடி ஆகிடுது. சுட சுட
இதுக்கு சைட் டிஷ் வந்து தேங்காய் சட்னி பண்ணியிருக்கேன். இது ரொம்ப காரம் இல்லாத பண்ணியிருக்கேன். நீங்களும் இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியான டின்னருக்கு, உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியானது, குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். நான் மிளகு ரொம்ப முழு மிளகு போடாததுனால குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்ன ரெசிபீஸ்லாம் நீங்கள் வேணும்னு நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா நான் அதை செஞ்சு காமிக்கிறேன். ஹாவ் அ குட் டே. தேங்க்யூ.